Hi friends, government bank officer work பண்ணா இது நல்ல வாய்ப்பு. பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணவங்க மிஸ் பண்ணாம பண்ணுங்க. கல்வி தகுதி கூட எனி டிகிரி, பிஜி, எம்பிஏ, பிஇ, பிடெக், எல்எல்பி என எல்லா குவாலிஃபிகேஷன் வேகன்சி இருக்கு. ஏஜ் கூட மேக்ஸிமம் 30 வரை இருக்கும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்கு. அப்ளை பண்ண லாஸ்ட் நவம்பர் 23. இன்னும் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க. அப்புறம் நான் பாடுற நோட்டிஃபிகேஷன் உனக்கு சேரும். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஐபிபிஎஸ் எக்ஸாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இயர்லி ஒரு டைம் எல்லா பேங்குக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாமா வைக்கிறாங்க. இதில் செலக்ட் ஆகிறவங்களாம் டைரக்டாக ஒரு பேங்க்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்களுக்கு தகுதியானவங்களாம் அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆஃபீஸர், ராஜபாஷா அதிகாரி, லா ஆஃபீஸர், ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்ட்டுங்களாம் இருக்கு. இதற்கான கல்வி தகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து என்னென்ன பேங்க்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த பேங்க்குக்கான வேகன்சிலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்ல இருக்கு. இந்த வேகன்சியில் ஒரு வாட்டி நல்லா பார்த்துன்னு அப்ளை பண்ணும்போது அதை ப்ரிஃபரன்ஸாக வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த பேங்க்குக்கு உங்களுக்கு ஜாப் ஈஸியாக கிடைக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் நவம்பர் 3. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் நவம்பர் 23. ஃபர்ஸ்ட் பிரிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது டிசம்பர் 26 வைப்பாங்க. பிறகு இதில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு மெயின் எக்ஸாம் ஜனவரி 30 இருக்கும். பிறகு இன்டர்வியூலாம் பிப்ரவரியில் வைப்பாங்க. ஃபைனலாக செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்லாம் ஏப்ரல் 2022 வரும். இப்போ இந்த போஸ்ட்டுங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கலாம். நேஷனாலிட்டி இந்தியன் நேஷனல் எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இருக்கணும். மேக்ஸிமம் 30 வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தீங்கன்னா 2/11/1991 1/11/2001 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்த கல்வி தகுதி பார்க்கலாம். இதெல்லாம் ஆஃபீஸர் போஸ்ட் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை, அதற்கான கல்வி தகுதி இருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடி ஆஃபீஸர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 years இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 4 years டிகிரியில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக டிகிரி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அதில் ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், டைரி சயின்ஸ், ஃபிஷரி சயின்ஸ் இது போல் எல்லா டிகிரியும் இருக்குது. பிறகு ராஜபாஷா அதிகாரி போஸ்ட்டுக்கு பிஜி படிச்சிருக்கணும். அதில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிறகு லா ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரியில் லா படிச்சிருக்கணும். பிறகு ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு டிகிரி பிறகு 2 years ஃபுல் டைமில் பிஜி படிச்சிருக்கணும். அதுவும் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், ஹெச்ஆர், ஹெச்ஆர்டி, சோசியல் ஒர்க், லேபர் லா இதில் ஒரு பிஜி தான் படிச்சிருக்கணும். லாஸ்ட்டாக மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இதுக்கும் டிகிரி பிறகு 2 years ஃபுல் டைமில் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும். இல்லைன்னா பிஜி டிப்ளமாவில் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பிஜி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஐடி ஆஃபீஸர் போஸ்ட் டிப்ளமா இல்லைன்னா டிகிரிங்கள கம்ப்யூட்டர் ஒரு சப்ஜெக்டாக படிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம். பிறகு இதெல்லாம் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி காலேஜுங்களில் மட்டுமே படிச்சிருக்கணும். ஆல்ரெடி படிச்சுக்கிறவங்க 23/11/2021 இந்த டேட்டுக்குள்ளே ரிசல்ட் வரவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா SC/ST 5 years, OBC 3 years, டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 years, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 years வரை ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் லா ஆஃபீஸர், ராஜபாஷா அதிகாரி 2 போஸ்ட்டுங்களுக்கு மட்டும் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 questionக்கு மேக்ஸிமம் 25 மார்க்ஸும், ரீசனிங்கில் 50 questionக்கு மேக்ஸிமம் 50 மார்க்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இது சம்பந்தமாக 50 questionக்கு மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் இருக்கும். இந்த 3 டெஸ்ட்லையும் கண்டிப்பாக ஆவரேஜ் மார்க் எடுக்கணும். டைமிங் ஒரு டெஸ்ட்டுக்கும் 40 minutes கொடுப்பாங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 questionக்கு மேக்ஸிமம் 25 மார்க்ஸும், ரீசனிங்கில் 50 questions மேக்ஸிமம் 50 மார்க்ஸும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இதில் 50 questionக்கு மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் இருக்கும். இதுக்கும் டைமிங் ஒரு டெஸ்ட்டுக்கும் 40 minutes கொடுப்பாங்க. பிறகு இந்த ப்ரீமினரி எக்ஸாமினேஷனில் குவாலிஃபைங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்டாக மார்க் வரவங்களுக்கு மட்டுமே மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வர வைப்பாங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டைமிங் 45 minutes இருக்கும். ராஜபாஷா அதிகாரி போஸ்ட் மட்டும் ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஆப்ஜெக்ட் டைப்பில் 45 questionஸும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 2 questions கேட்பாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க் கூட இருக்கு. 4 question மிஸ்டேக் ஆகுனா 1 மார்க் கட் ஆகும். பிறகு இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆனவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்டாக இருக்கிறவங்க மட்டுமே இன்டர்வியூக்கு வர வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும். இதில் மினிமம் 40% மார்க் இருக்கணும். SC/ST, OBC, ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் மினிமம் 35 மார்க் எடுத்தாவே போதும். இந்த இன்டர்வியூ மெரிட் பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்டாக இருக்கிறவங்களை மட்டுமே லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வர வைப்பாங்க. ஃபைனலாக மெரிட்டில் வந்தவங்களுக்கு அந்த பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க.
அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் மேட்டர் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் அப்ளை பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணுன்ட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாம். இது வந்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் மேட்டர். இது வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் வந்து 175 rupees பே பண்ணணும். மற்ற எல்லாரும் வந்து 850 rupees பே பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆன பிறகு தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த IBPS.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் சிஆர்பி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் லேட்டஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் 11 இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை டைப் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் வரும். அது ரெண்டும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் வரும். டீடைல்ஸ் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் வந்து எல்லா டீடைல்ஸும் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வரும். ப்ரிவியூவில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிங்கன்னா அப்லோட்ஸ் வரும். இந்த அப்லோட்ஸில் வந்து தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் மேட்டர் இது ரெண்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக பேமெண்ட் ஆப்ஷன் வரும். பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கேஷ் வைஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஐடி ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ஒரு 4 பேங்க்கில் மட்டுமே வேகன்சி இருக்குது. டோட்டலாக 220 வேகன்சி இருக்குது. இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்லாம் வந்து யாரும் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு வந்து 84 வேகன்சி இருக்குது. ராஜபாஷ அதிகாரிக்கு 84 வேகன்சியும், லா ஆஃபீஸருக்கு 44 வேகன்சி இருக்குது. HR பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து 61 வேகன்சி இருக்குது. மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து 535 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சிலாம் வந்து கேஷ் வைஸ் பார்த்துன்னு அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை SC ST OBC EWC வேகன்சி இல்லைன்னா ஜென்ரலுக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து ஃபீஸு கூட அதிகமாகவே கட்டணும். பிறகு ரிலாக்ஸேஷன் கூட எதுவும் இருக்காது. எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்கும் டீட்டெயிலாக இருக்குது பார்த்துங்க. இதில் உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அதை அப்ளை பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் டீட்டெயிலாக இருக்குது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாகவும் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து லைட் கலர் இல்லைன்னா ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். சைஸ் வந்து 20 KB - 50 KB JPG ஃபார்மெட்டில் மட்டுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் மட்டுமே போட்டுக்கணும். கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது. சைஸ் வந்து 10 to 20 KB இருக்கணும். பிறகு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இல்லைன்னா ப்ளூ இங்கில் மட்டுமே போட்டுக்கணும். சைஸ் வந்து 20 to 50 KB இருக்கணும். டிக்ளரேஷன் மேட்டர் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் மட்டுமே எழுதிருக்கணும். இதுவும் கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. சைஸ் வந்து 50 to 100 KB ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இன்னும் ஒரு டீடைல்ஸ் செஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்ளை பண்ண ஆன்லைன் லிங்க் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.